This video is sponsored by Educast. இந்த கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலான்னா யூடியூப்பில் எப்படியெல்லாம் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது, அப்ளிகேஷன்லாம் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவில் ஸ்டைலில் சாம்பார் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. 6 month பேபிஸ்க்கெலாம் வந்துட்டு லிக்விடாக கொடுத்தோன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு குக்கரில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 5 பல் பூண்டையும் நம்ம அதோட சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம குக்கரில் செய்கிறதுனால நல்லாவே வதக்கி செஞ்சோன்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறோம். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நாங்கள் கம்மியாக எடுத்துருக்கோம். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடலாம். இதுக்கு முன்னால் நான் கொஞ்சமாக நம்ம சாப்பாடு அரிசியும் துவரம் பருப்பும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம வதங்கின வெங்காயம், தக்காளியோடு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம அரிசி ஆல்ரெடி நாங்கள் ஒரு 1/2 hour முன்னாலே ஊற வச்சிட்டோம். துவரம் பருப்பு கொஞ்சமாக நம்மளோட வீட்டரிசி தான். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய்கறியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள், கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள், இது வீட்டு மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால எல்லாமே நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் பருப்பு போடுறதுனால. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம காய்கறியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்குவோம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு நம்ம 1 கப் அளவில் நம்ம அரிசி எடுத்தோம்னா அதுக்கு 1/2 கப் அளவில் நம்ம பருப்பு எடுத்துக்கணும். நமக்கு உப்பு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு மெஷர்மெண்ட்டு. நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு 1/2 நம்ம பருப்பு சேர்த்துக்கணும். அதே மாதிரி தண்ணி 2 கப் எடுத்தோம்னா இப்போ நம்ம 4 கப் வச்சுக்கணும். இது நம்ம லிக்விடாக வேணும்னு சொன்னோன்னா நீ அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கணுன்னா நமக்கு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க வீட்டில். தேங்க்யூ.